சுந்தர் சியோட டைரக்ஷனில் அவனி மூவி மேக்கர்ஸோட தயாரிப்பில் வடிவேலு மற்றும் சுந்தர் சியோட மீண்டும் ஒரு கூட்டணியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்திருக்க ஒரு படம் தான் கேங்கர். படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மலை முரசு வைப்ரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்கள் விஜய் டாமினிக். மூஞ்சி மட்டும் வயசாக இருக்கு. அது களத்துக்கு கீழே யோகா பண்ணுறாங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த காரணம் என்னன்னா, சுந்தர் சி ப்ளஸ் வடிவேலு அப்படின்ற ஒரு காம்போவுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது இன் தமிழ் சினிமாவில். காரணம் என்னென்னா, வின்னர் படத்தில் கைப்புல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த மார்ஜின் ஒரு சக்ஸஸ் தான். அதுக்கப்புறமா தலைநகரமாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், இது மாதிரியான பல்வேறு படங்களில், கிரி உள்ளிட்ட பல்வேறு படங்களில் வடிவேலை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒரு பங்கு கண்டிப்பாக சுந்தர் சிக்கு சேரும். அதே நேரம் சுந்தர் சியோட படத்தை எலவேட் பண்ணதுக்கான ஒரு பங்கு வந்து இந்த படத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கும் சேரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஏன் இந்த படத்தில் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி அண்மையில் இயக்கக்கூடிய அரண்மனை போன்ற படங்கள் வந்து ஒரு பேய் ரீதியான ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ரீதியான ஹிட்டு கொடுக்குதே தவிர அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய காமெடியோ இல்லைனா ஒரு வழக்கமான சுந்தர் சி படத்தையோ நம்ம பார்க்க முடியாது. அதெல்லாம் தாண்டி திரும்பவும் சுந்தர் சி ஒரு கமர்ஷியல் பண்ண வராரு. ஆஃப்டர் மஜகஜ ராஜா அப்படிங்கிற ஒரு விஷயம், எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு படம் பண்ண வராரு. அந்த படம் எப்படி அவருக்கு அடுத்த சக்ஸஸாக இருக்க போதா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கம்பேக்குக்காக போராடும் வடிவேலு ஒரு பக்கம். நாய்சே ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் அவருக்கு பெருசாக கை கொடுக்கல. அப்போ இந்த படமாக அவருக்கு கை கொடுக்குமா? அவருக்கு வந்து மறுபடியும் நம்மளுக்கு சிரிப்பு வருமா? இல்லை அவர் காமெடியை விட்டுட்டு மாமன்னன் மாதிரியான கேரக்டர் ரோல் பண்ண போகிறது தான் சரியான ஆளா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பரீட்சையை எழுதக்கூடிய ஒரு படமாக தான் இதுவும் வடிவேலுக்கு ஒரு பக்கம் இருந்தது. ஆக மொத்தம் சக்ஸஸ் கொடுத்த டைரக்டர் மறுபடியும் சக்ஸஸ் கொடுப்பாரா, இன்னொரு பக்கம் வடிவேலுக்கு கம்பேக் கொடுப்பாரான்னு ஒரு எதிர்பார்ப்போட வந்த படம் தான் இது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, கம்பல்சரி பூர்த்தி பண்ணியிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறது முழுசாக ரிவ்யூவில் சொல்கிறேன். இந்த வீட்டில் 50-60 பேர் வேலை பார்க்குறான். அவன் ஒருத்தையும் கூட நம்மளை பார்க்கல. நம்ம தான் ஒருத்தர் 1 மணி நேரமாக பார்த்து. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி காணாமல் போயிடுறாங்க. திடீர்னு மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாங்க. அவங்க காணாமல் போனதுக்கான காரணம் என்ன, அவங்கள கடத்தினது யார், இதுக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற டீம் ஒரு பக்கம். அதே நேரம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய வில்லனான ஹரிஷ் பேரடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மைம் கோபியாக இருக்கட்டும், இவங்க கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் பணம் இருக்குது. அந்த பணத்தை எப்படி இவங்க வந்து ஆட்டைய போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பான காட்சியும் தான் அந்த படத்தோட ஒன்லைன். 3 வருஷமா கொள்ளையடிச்சு பணத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த 100 கோடி ரூபாயை நான் வந்துட்டு அடிக்க போறேன். அதுக்கு தான் அவங்க உதவி தேவை. இவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட் அந்த மாணவியை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, அந்த பணத்தை ஆட்டைய போடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதா அந்த படத்தோட எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் வரையுமே இருக்கு. அடிக்கிற பணத்தெல்லாம் நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம். கோடி கணக்கில் படம் கிடைக்குன்னா குரங்கு வித்திலேருந்து குரலி வித்து வரைக்கும் காட்ட மாட்டான் நான். ஒரு பக்கம் இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லிட்டோம். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்பே பார்த்தீங்க அப்படின்னா, சுந்தர் சிக்கான ஒரு ஆத்மார்த்தமான தொடக்கம் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது வந்து அவரோட படங்களில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து உள்ளே வந்துடும். அது வின்னர் படமாக இருக்கட்டும், கலகலப்பாக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே ஏதோ ஒரு அரசியல் கட்சியை உள்ளே அவர் இழுத்துருவார். அதை வந்து ஃபன் பண்ணுறதுக்கு இழுப்பாரா, இல்லை அவரோட டைரக்டர் பஞ்சாந்தரில் அவர் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வரல. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துலேயும் அவர் வச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியிலேருந்து தான் அந்த படம் தொடங்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காணாமல் போகிறது. ஃபஸ்ட்டு நான் போதையாக இருக்கும்போது அடிச்சுட்டு போயிட்டான். மார் வேஷம் போட்டு வந்து உன்னை அடிச்சு ஃபேக்ட்ரி வச்சிருக்கான். இப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்தோம் வடிவேலு மட்டும்தான் அந்த படத்தில் காமெடி பண்ணியிருப்பார். அதுதான் கிடையாது. இந்த படத்தில் வடிவேலாக இருக்கட்டும், காத்ரி தர்ஷா இருக்கட்டும், சந்தான பாரதியாக இருக்கட்டும், முனிஷ்காந்தாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம பக்ஸா இருக்கட்டும், காளையனா இருக்கட்டும், எல்லாருமே காமெடி என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நான் கொடுக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபோர்ட். காதல் வரும். அது இங்கேயே வரணும், அங்கே எதுக்கே வருது. இது மட்டும் இல்லாமல் அந்த கதை வந்து நகர்ற விதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா அந்த ஸ்கூலில் பிடி வாத்தியாராக தான் சுந்தர் சி உள்ளே வருவார். இது வந்து ஸ்பாயிலர் கிடையாது. ஏன்னா ஸ்பாயிலர் இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் சொல்கிறது. அதே ஸ்கூலில் ஆல்ரெடி ஒரு பிடி வாத்தியாராக இருக்கக்கூடிய வடிவேலு, அதுக்கப்புறம் அதே ஸ்கூலில் திரும்பவும் ஒரு பிடி வாத்தியாராக சேரக்கூடிய ஒரு சுந்தர் சி. படம் பார்க்குறப்ப ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன தோணுச்சுன்னா, இன்டர்வல்லே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சிங்கம் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து அதில் போலீஸ் வந்து என்சிசி மாஸ்டர் வருவார். இதில் வந்து ஒரு போலீஸுங்கிற பேரில் ஒரு பிடி மாஸ்டர் வந்திருக்காரு. பட் இவர் போலீஸான்னு கேட்டால் அங்கே தான் ட்விஸ்ட்டே வச்சுருக்காங்க கிளைமேக்ஸில். கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து உங்களை வேவு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் போலீஸ் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து இதுக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றப்போ அந்த ஸ்கூலில் மலரக்கூடிய காதலாக இருக்கணும், அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து போயிட்டு இருக்கு, உள்ளே இருக்கக்கூடிய பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கரெக்டாக மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் இவர் பண்ணக்கூடிய நிறையா விஷயங்களுக்கு வடிவேலு மாட்டிக்கிறதா இருக்கட்டும், வடிவேலுக்கு அவங்க வச்சுருக்கக்கூடிய சீனாக இருக்கட்டும். முக்கியமாக நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம், இது வந்து வடிவேலோட படம். இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி இது வடிவேலோட படம் தான் எல்லாம் சொன்னாங்க. இது வடிவேலோட படமே கிடையாது. இது சுந்தர் சி அண்ட் டீம் அவங்களோட படம். சுந்தர் சி மற்றும் அவரோட டீமோட படம் தான். இங்கிட்டு போவோம், என்ன இங்கிட்டு போகிறான். வடிவேலு மட்டும் இல்லாமல் வேறு யார் ஒரு ஆள் குறைஞ்சிருந்தா கூட இந்த படத்துக்கான என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோ இருந்திருக்காரு.
அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ் வரையும் சிரிக்க முடியும், அவ்வளோ காமெடிஸ் அது. அது வந்து எப்படி சொல்கிறது, நாட் ஓன்லி வடிவேலு, பகத்தா இருக்கட்டும், காளையனா இருக்கட்டும், முனிஷ்காந்தா இருக்கட்டும், அந்த டீம் பண்ணுற விஷயங்கள், போட்டிருக்க மியூசிக்கு, வச்சிருக்கக்கூடிய சீக்வன்ஸு, அந்த சுந்தர் சீக்குனே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் இருக்கும். அவர் வந்து டைலாக்லேயோ பாடி லாங்குவேஜ் சிரிக்க வைக்க மாட்டார். அங்கே நடக்கிற சுச்சுவேஷன்லையும் அங்கே காட்டக்கூடிய ஆங்கிள்லையும் அந்த மியூசிக்லேயும் சிரிக்க வைப்பார்ல, அந்த ஒரு விஷயத்தை சுந்தர் சி இந்த படத்தில் வச்சிருக்காரு. ஏன் கையை விட்ட? நான் எங்கப்பா விட்டேன்? நீ தானே விட்ட, நீ எடுத்துக்கோ. என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறேன். ஸோ இதெல்லாம் சுந்தர் சியோட ஒரு ஆத்மார்த்தமான விஷயமா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குது படம் ஒரு பக்கம். சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வர்றப்ப நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. டு பி ஃப்ராங்க், ஓப்பனாக சொல்லணும்னா இது வடிவேலு படம் எதிர்பார்த்து போனோம். பட் இது வந்து வடிவேலுக்கான படம் இல்லை, சுந்தர் சியோட படம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சுந்தர் சி படம் அப்படின்னாலே நம்ம வந்து லாஜிக்ஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. எப்படி வந்து நீங்கள் வந்த, எப்படி இது நடந்தது, அந்த லாஜிக்கே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. போங்க, கொடுக்குற காசு என்டர்டெயின்மெண்ட் வாங்குன்றதான் சுந்தர் சி படம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை அவர் கொடுத்துருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படி தான் மூவ் ஆகுது. அதுவும் படம் ஆரம்பித்து ஒரு 20-25 நிமிஷம்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேலு காமெடிக்கு நம்மளுக்கு சிரிப்பே வராது, ஒட்டவே ஒட்டாது. 30 நிமிஷத்துலேருந்து படம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக விறுவிறுப்புகளும் வருது. வந்ததுக்கப்புறமா படம் நகர ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கு, செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃபில் படம் வேறு ஒரு கோணத்துக்கு போகுது, வேறு ஒரு ஆங்கிளில் போகுது, வேறு ஒரு கதையை சொல்கிறாங்க. அந்த கதையிலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி படம் வந்து ஒரு விறுவிறுப்பில் இவங்க இதை செஞ்சே ஆகணும்டா, அவங்க இந்த 100 கோடி ஆட்டையை போட்டே ஆகணும்டான்னு சொல்லி நம்மளே எய்ம், அதாவது நம்மளே வந்து தோன்ற அளவுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க. அந்த கதையிலேருந்து அப்படியே நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி அந்த 100 கோடி ஆட்டையை போகிறதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆகி இங்கேருந்து போகிறாங்க. இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்க. கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல, இப்போ புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த 100 கோடியை வந்து ஒரு லாக்கரில் வச்சுருக்காங்க. இந்த லாக்கர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதா மிகப்பெரிய சஸ்பென்ஸான ஒரு விஷயம். அந்த லாக்கரில் இவங்க எப்படி பணம் எடுக்கிறாங்க, ஆட்டையை போட்டாங்களா இல்லையா, அது ஆட்டையை போட்டால் எப்படிலாம் போட்டிருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. இந்த பிளான் பண்ணுறது, திட்டமிடுறது, பாம் வைக்கிறது, உடைக்கிறது, எடுக்கிறது, இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பை கொண்டு போயிட்டு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ஒட்டாத விஷயங்களே எங்களுக்கு நமக்கு வந்து வேறு மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை பூர்த்தி பண்ணிடுது. இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. முகத்தை ஃபுல்லா மூடிட்டு ஒரு ஆள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சுஜி, அவனுக்கு என்ன மாதிரி கர்லிங் ஹேர் கிடையாதுல்ல. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு பாருங்க சுந்தர் சி, பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். யாருமே அதை எதிர்பார்க்கல. இது பார்த்ததுக்கப்புறமா தான் லைட்டாக நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனாலும் திரும்ப ஓகே இதுவும் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா கிளைமேக்ஸில் தியேட்டரில் ஒரு சீன் நடக்கும். அந்த தியேட்டரில் என்ன படம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட எம்ஜிஆர் ஓடுது, மதகஜராஜா ஓடிக்கிட்டு இருக்கு. விஷாலுக்கு வந்து ஒரு பெரிய பேனர் வச்சிருக்காங்க. ஸோ தன்னோட படத்தை தானே மறுபடியும் ப்ரொமோஷன் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா இப்போ நிறைய டேரக்டர்ஸ் வந்து இன்ஸ்பயராக நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே, வேறு படங்களில் இருக்கக்கூடியது எடுத்து போடுறது, தன்னோட படத்தை தூக்கி போடுறன்ற மாதிரியான விஷயங்கள் நடக்குது. சுந்தர் சி அது இந்த படத்தில் தனக்கு தான் பண்ணிக்கிட்டார். அவரோட படம் அவர் பண்ணலாம், அதுக்கான எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பார்ட் 2 வருது அப்படின்னு சொல்லி ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் இவரோட முன்னாடி படங்களில் இருக்கக்கூடிய கேரக்டர் எடுத்து வந்து உள்ளே வச்சு கிட்டத்தட்ட சுந்தர் சி யூனிவர்ஸ், அதாவது SCU அப்படின்னு சொல்லுவோம்ல, சுந்தர் சியோட சினிமேட்டிக் யூனிவர்ஸை வந்து உள்ளே கொண்டுட்டு வந்திருக்காரு. சுந்தர் சி எதுக்கு இந்த முடிவு எடுத்தாருன்னு தெரியல. இப்படியா பார்த்தீங்கன்னா படம் வந்து கிளைமேக்ஸ் வரையுமே நல்ல என்டர்டெயினாக முடியுது. இதுதான் இந்த படத்தோட மேக்கிங் விதம், இந்த படம் இருக்கிற விதம் அப்படின்னு சொல்லலாம். முடியாதுங்கிற வார்த்தையை நாம முடிப்போம். மாட்டுனா முடிய வெட்டுற மாதிரி தலையை வெட்டி முண்டமாக்கி விட்றாங்க. ஸோ அந்த படத்துக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துக்கான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் செலக்ட் பண்ண அந்த க்ரூ தான். சந்தான பாரதியாக இருக்கட்டும், கேத்ரின் தெரசாவாக இருக்கட்டும், வடிவேலா இருக்கட்டும், முனிஷ்காந்த், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பக்ஸு, காளையன், அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த படத்தில் இவன் வந்து ஒரு அன்வான்டான கேரக்டர் நம்ம சொல்ல முடியாது. ஹரிஷ் பேரடியாக இருக்கட்டும், மைம் கோபியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இவன் ஒரு தேவையே இல்லாத ஒரு ஆளுப்பா அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் தான். எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் வச்சுருக்காரு. அந்த ஒரு கேரக்டருமே இவர் கொஞ்சம் எஃபோர்ட் போடலனாலுமே இந்த படத்துக்கான காமெடிஸ் இவ்வளோ வந்திருக்காது. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் அப் காமெடிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சரி, காமெடி தான் பண்ணுறாங்களாம் பார்த்தா அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல கிளைமேக்ஸ், அதாவது எண்ட் ஆஃப் த ஃபிலிமில் ஒரு எமோஷனல் சீன் இருக்கும். பயங்கரமான ஒரு எமோஷனல் சீனுங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வாணி போஜன். ஸோ வாணி போஜன் இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாணி போஜன் வர்றது பார்த்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷம் சீன் தான். அந்த 5 நிமிஷமே பயங்கரமான ஒரு விஷயம். அந்த 5 நிமிஷம் தான் இந்த படத்துக்கான இம்பாக்டே கொடுக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இப்படியே அந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூ எவ்வளோ ப்ளஸோ அதே நேரம் இந்த படத்தோட இசையமைப்பாளர் சத்யா வந்து ரொம்ப கிரிஞ்சே அடிக்கலை, கிரிஞ்சும் அடிக்கலை. அதே மாதிரி இந்த படத்தில் பாட்டும் திகட்டலை. அதே மாதிரி எந்த இடத்துலையும் நம்ம காதை மூடுற மாதிரி டமால் டுமில் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. கரெக்டாக அந்த படத்துக்கு எங்கே சிரிப்பு வரும். ஒரு படத்துக்கு வந்து காமெடி படத்துக்கு மியூசிக் போடுறதுங்கிற கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஏன்னா மியூசிக் மூலமாக நம்ம சிரிக்க வைக்கணுன்ற பட்சத்தில் அதையும் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு சத்யா. ஒரு பக்கம் இந்த படத்தோட ஒளிப்பதிவும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் சொல்ல தேவையே கிடையாது. பயங்கரமான ஒரு எடிட்டிங் இந்த படத்தில் இருந்திருக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவும் கேஸ்ட் அண்ட் குரூ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி வழக்கம் போல் சுந்தர் சி படத்தில் நம்ம லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பக்கம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். செகண்ட் ஹாஃப் வந்து படம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுக்காக நம்ம கண்ணை மூடிட்டா இருக்க முடியும். இல்லைனா செகண்ட் ஹாஃப் மட்டும் போனால் போதுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பக்கம் கதை ட்ராவல் ஆகுது, செகண்ட் ஹாஃபில் ஒரு பக்கம் ட்ராவல் ஆகுது. இது மட்டும் இல்லாமல்
எத்தனை வருஷம் தான் வந்து போலீஸ் வந்து ஒரு வாத்தியாராக வருவார்ன்ற மாதிரியான கதையெல்லாம் காட்டுவீங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அது ட்விஸ்ட்டாக மாறும், அது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதா அவ்வளோ ஃபீஸுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி காணாமல் போயிட்டா அதை வந்து ஒரு சொசைட்டி இவ்வளோ ஃப்ரீயாக விட்டுருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். வழக்கம் போல் காசு இருக்கிறவங்க பணம் இருக்கவங்க என்ன வேணால் பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு மேக்கிங்லாம் பார்க்குறப்போ லிட்ரலி சுந்தர் சி சார் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தோணுச்சு. பட் இதெல்லாம் தாண்டி இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தெரிஞ்சதே தவிர, அதை தாண்டி வடிவேலுக்கு வந்து அவர் அதிக சீன் கொடுத்துட்டாரு, படம் போயிடுச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. படத்தோட ஒரே நெகட்டிவ் இது மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது. இது இல்லாமல் வந்து பார்ட் 2க்கும் லீடு கொடுத்து முடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸில் அவர் வச்ச ட்விஸ்ட்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த வாரம் அதாவது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு 24ஆம் தேதி, இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. யார் யாரெல்லாம் தியேட்டரில் போய் நான் கொடுக்குற காசுக்கு என்டர்டைன் ஆகி வரணும்னு நினைப்போம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு இருப்போம், இந்த படத்துக்கு போனால் நம்ம வந்து கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக ஜாலியாக ஆகிட்டு வரணும்னு நினைப்போம்ல, அவங்கெல்லாம் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் கேங்கர்ஸ். நல்ல ஒரு படம். தியேட்டரில் போய் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள், ஃபோன்லேயோ ஓடிடிலையோ பார்க்காதீங்க, இந்த ஃபீல் உங்களுக்கு வராது. தியேட்டரில் போய் பாருங்கள், அதுவும் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், வாட்ச் பண்ணிவிட்டு வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட முக்கியமான விஷயம், இந்த படம் வடிவேலுக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். நான் மட்டும் கிடையாது, இந்த படம் பார்த்த நிறைய பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க. ஸோ இந்த படம் வடிவேலுக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்குது, சுந்தர் சி படம் மேலே யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது, சுந்தர் சியோட அந்த யூனிவர்ஸ் திரும்பவும் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த படம் குறித்து உங்களோட கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.